உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்த பொண்ணு இப்போ எதுவுமே சொல்லாம நிக்கிறத பார்த்தா அதுக்கு அர்த்தம் சம்மதம் தானே? ஓ, எல்லாருக்கும் ஓகேனா நாளைக்கே ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்கு, நிச்சயம் பண்ணிடலாம். ஆமா ஆமா, நல்ல காரியத்தை தள்ளி போட வேண்டாம். சிவராமா, நாளைக்கு நிச்சயத்தை முடிச்சிடலாம்டா. ஒவ்வொரு தடவையும் உன் அழகை நான் வர்ணிச்சுக்கிட்டும் இருக்கேன், பாராட்டிக்கிட்டும் இருக்கேன். என்கிட்ட இருக்கிற வார்த்தையெல்லாம் இப்ப தீர்ந்துருச்சு. இனிமே புதுசா கவிதை தான் எழுதணும். சரி போங்க. ஆமா, நீங்க இன்னும் ரெடி ஆகலையா? இதோ ரெடியா தான் இருக்கேன். சீக்கிரங்க. துளசி அக்காவுக்கு 10 மணிக்கு நிச்சயதார்த்தம். எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல. வீட்டுக்கு போகணும்னா மட்டும் உனக்கு எங்க இருந்து தான் வருமோ இவ்வளவு உற்சாகம்? அது நான் எப்பவும் தனியா தானே இருக்கேன். அம்மா வீட்டுக்கு போனா எல்லாரையும் பார்க்கலாம்ல. அப்போ நான் உன்னை ரொம்ப போர் அடிக்கிறேனா? ஐயோ, அப்படிலாம் சொல்லலைங்க. உங்களுக்கும் ரெஃப்ரெஷ்ஷா இருக்கும்ல. அம்மா தான் கூப்பிடுறாங்க. நீங்க சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்துருங்க. அம்மா சொல்லுமா. வாட்சுங்க. எங்க ஒரு நிமிஷம். சார் சொல்லுங்க சார். மேடம், துளசி மேடம் எங்க? அவங்க வரமாட்டாங்க சார். அவங்க இன்னைக்கு லீவு. என்ன காரணம் தெரியல சார். வெற்றி பாப்பா, ஏம்பா தப்பா எடுத்துக்காத. உன்கிட்ட சொல்லணும்னு நான் 100 தடவை யோசிச்சேன். எல்லாமே அவசர அவசரமா நடந்துருச்சா, அதனால மறந்துட்டேன். சாரி. என்னதான் சொல்லணும்? அதெல்லாம் பரவாயில்ல. என்ன விசேஷம்? அது வந்து இன்னைக்கு என் பொண்ணு துளசியோட நிச்சயதார்த்தம். ஆமாப்பா, கல்யாணமே வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அவ. இப்ப கடைசியில கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டா. அப்பா, கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நீ அடிக்கடி சொல்லுவல, துளசிக்கு ஒரு தங்கமான பையன் வந்து அமைவான்னு. நீ சொன்ன மாதிரியே துளசிக்கு ஒரு தங்கமான பையன் கிடைச்சிட்டான். உன் வாக்கு பலிச்சிருச்சுப்பா. ஐயோ, சந்தோஷத்துல மறந்துட்டேன். நீ வா, உள்ள வா. வா. உங்களுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா? மாப்பிள்ளை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? தியா குட்டி, வெளியே போய் விளையாடுங்க. சரிம்மா. பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்ற இடத்துல நான் இல்ல வெற்றி. என் பொண்ணு காரணமா சொல்லி நான் கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன். பல பேர் அதே காரணமா சொல்லி என்ன வேண்டான்னு சொன்னாங்க. ஆனா அவர் பொண்ணா பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. குடும்பத்திலயும் எல்லாருக்கும் அவரை பிடிச்சிருக்கு. அதுதான் சரின்னு சொல்லிட்டேன். என்னதான் நம்ம கல்யாணம் வேண்டான்னு சொன்னாலும் பெத்தவங்களோட அதிகபட்ச ஆசையே பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தானே. அவங்க ஆசையை நிராகரிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். வெற்றி, பெரிய தப்பு பண்ணிட்ட. அவங்க கிட்ட உன் காதல சொல்லி தியாவை நான் நல்லா பாத்துப்பேன்னு சொல்லியிருந்தா அவங்க உனக்கு ஓகே சொல்லியிருப்பாங்க. தப்பு பண்ணிட்ட வெற்றி. ஐயோ, ஒரு நல்ல வாய்ப்பை விட்டுட்டியடா. என்ன, இந்த வீட்டு பொண்ணுக்கு நிச்சயம் நடக்குது, நமக்கு நடக்கலையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியா? சேச்சே, அப்படிலாம் இல்ல பாட்டி. ஐயோ, யோசிக்கணும். என்னப்பா நீ? காலகாலத்துல உனக்கு ஒரு கால் கட்டு போடணும்ல. சரி, உங்க அம்மா அப்பா உனக்கு பொண்ணு பாக்குறாங்களா இல்லையா? பாத்துக்கிட்டு இருக்காங்க. சரி சரி, எங்க சொந்தத்திலே ஒரு நல்ல பொண்ணா இருந்தா சொல்றோம். சரியா?
என்ன லட்சுமி சொல்ற? ஆமா அத்தை, ஆ, வெற்றி தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதும் நம்மளோட கடமை தானே. ஆ. மா அவங்கெல்லாம் எவ்வளவு வசதியானவங்க. அவங்கெல்லாம் நம்ம சொந்தத்துல பொண்ணு எடுப்பாங்களா? என்ன பேசுறீங்க நீங்க? மச்சான், ஆ, வசதிக்கும் பொண்ணு எடுக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? துளசி மாதிரி ஒரு குணமான பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம். குணம்தான் காலத்துக்கும் நிலைக்கிற சொத்து. அதுல யாரு வசதியா இருக்காங்களோ அவங்க வீட்டுல தான் பொண்ணு எடுக்கணும். ஆமா சார், கரெக்ட் கரெக்ட். ம், ஆ? ம். அது இப்போ நம்ம மாதிரி குடும்பத்துல தான் அன்பு, பாசம், விட்டு கொடுத்து போறது, இந்த மாதிரி எல்லா குணமும் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி குடும்பத்துல தான் பொண்ணு எடுக்கணும். ஆ, ஆமா ஆமா. இப்ப நம்ம துளசியவே எடுத்துக்கோங்களேன். இல்ல இல்ல, அது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். எக்ஸாம்பிளா? ஓகே ஓகே. துளசி எப்படிப்பட்டவங்க, எவ்வளவு நல்லவங்க. தம்பி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நம்ம துளசி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு உங்களுக்கு அமைவா. ம்? துளசி தான் என் மனைவியா அமையணும்னு நான் இத்தனை நாளா கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். இப்படி அவசரப்பட்டு என் துளசிய வேற ஒருத்தருக்கு கட்டி கொடுக்க முடிவு பண்ணிட்டீங்களே, எல்லாம் என் நேரம். ஆரம்பத்துல நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப என் மேல உங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்குல்ல? ஆமா வெற்றி, இப்போ நமக்குள்ள ஒரு நல்ல புரிதல் இருக்கு. ஆமா, இதெல்லாம் ஏன் இப்போ கேக்குறீங்க? அது நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? தப்பா எடுத்துக்கிறதுக்கு நமக்குள்ள என்ன இருக்கு? தியா, இங்க வா. அது எப்படி சொல்றது? இதோ வந்துட்டேன் பாட்டி. வெற்றி, ஆ? சொல்லுங்க, ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே. அது 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 வந்து மேடம், அது வெற்றி? நான் வெற்றி, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லக்கா, மேடம் கிட்ட சும்மா பேசிட்டு இருந்தேன். ஏய், அம்மா ஃபோன் பண்ணி உன்னை உடனே கூட்டிட்டு வர சொன்னாங்க. டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். வா 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 வா. இல்லக்கா, நீ போக்கா, நான் வரேன். ஏய், துளசி நிச்சயதார்த்த பிஸில இருப்பாங்க. அவங்க கிட்ட நீ அப்புறமா பேசிக்கலாம். ம், வா போலாம். வான்னு சொல்றேன்ல. ம், வா. ச்சே, எங்க போச்சு அந்த வாட்ச்? இங்க தானே இருக்கணும். என்ன அஞ்சலி? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.